Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அருமையான முட்டை மசாலா. வாங்க இந்த ரெசிபியை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில எண்ணெய் ஊத்திடணும். அதுல முட்டையை போடணும். வெறும் முட்டையை போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக இப்போ நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுக்கிறேன். லேசாக போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும்போது, ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போடும்போது இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் உதிரியாக ஆன மாதிரி ஆகிடும். தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி போட்ட பிறகு கொஞ்சம் உடையாது, அதுதான் கொஞ்சம் முட்டையில் போட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கிறேன். இப்போ இந்த கிண்ணத்தில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஒரு தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இவ்வளவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு லேசாக தீயை கம்மியில் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு லேசாக கொஞ்சம் வதக்க வேண்டியதான். லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன். அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயத்தை போடுறேன். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சு 2 தக்காளி போட்டுறேன். இப்போ நான் முதல்ல எண்ணெயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சிக்கன் மசாலாவும் போட்டனால கொஞ்சம் கலர் மாறி வருது. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து கலர் மாறின பிறகு நம்ம முட்டையை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் திக்னஸாக வரும் பாருங்கள், சேர்ந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இப்போ மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்ந்து வரும்போது 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இப்போ போடும். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். முதலே போட்டினா ஒரு மாதிரி கருகின வாசனை அடிக்கும், அதனால் இப்போ போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள் எல்லாம் கலர் மாதிரி நல்லா ரெட்டிஷாக வருது பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான உப்பு போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுங்க. தனி தனியாத்தூள் போட்டனால நல்ல திக்னஸ் வருது. ஏன்னா முதல்ல போட்டுனா எல்லாம் அந்த மசாலா தூள் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி கம்மியாயிடும். இப்போ போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் உப்பு போடுறேன், தேவையான உப்பு போடுறேன். இப்போ வாசனைக்கு ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் இதில் போட்டேன். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா சுருண்டு எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம முட்டையை போட்டு இறக்கிற வேண்டியதான். எப்படி வந்திருக்கு பாருங்கள், எல்லாம் ட்ரையாக முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி கடைசியில் போட்டு நம்ம இறக்கிடணும். கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிருக்கு, ரசத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.